ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இப்போ அவங்க நம்ம மீனாவும் ராஜியும் ஒருத்தர் கூட மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்படி பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா விற்கிற நிலமையில கூட தண்ணி குடிக்க மாட்டாராமா. சாவு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம மீனா கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விற்கலே வராமல் விக்கி அவர் பழனி தண்ணி குடிச்சாரு பாருங்க. அப்பா மாமணிதாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் அடித்த நடிப்பை பார்க்கணுமே, அப்படியே ஒரு நல்லா அந்த ஊமா கூட்டம் தான் ஊரை கெடுக்குங்கயா, தயவு செய்து நம்புங்கயாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் விடுங்க, இந்த பழமொழியை சொன்ன யார் நம்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு போகிறது என்ன, நம்ம கதிர் ஒரு பக்கத்து முறுக்கிக்கிட்டு போகிறது என்ன, திட்டுன்னு திட்டுறாங்க. நம்ம பாவம் கோமதி அம்மாவும் பேசலை. உடனே மீனாவுக்கு அப்செட் ஆயிடுச்சுங்க. வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னக்கா ஆச்சுன்னு சொல்லி ராஜு கேட்க, இதை பேசிகிட்டு இருக்கும் போது ஒட்டி கேட்குறாங்களாம கோமதி அம்மா. என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் ஆக போகுது, நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம், நான் கதிரை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குமுறி அழுகுறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க, கதிரே புரிஞ்சுக்கல, யாருக்காக நான் அதை பண்ணணும் அவனே அதை புரிஞ்சுக்கல, அவன் கஷ்டப்படுறான் தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூடவா அந்த பிள்ளைங்களோட ஃபீலிங்ஸ் புரியல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் செந்தில் கோச்சிக்கிட்டு மேலே போயிட்டான். நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்குடா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லவ் மேரேஜ்னாலும் பிரச்சனை, அரேஞ்ச் மேரேஜ்னாலும் பிரச்சனை, பொதுவாக மேரேஜ்னாலே பிரச்சனை தான். அந்த 7.5 எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாட்டில் முக்கால்வாசி பேர் கல்யாணமே பண்ண மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் எங்கெங்க போவேன்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவும் ராஜுவும் ஒன்றா உட்காந்து ரூமில் தூங்கும் போது நம்ம ராஜு குமுறி அழுகுறாங்க. என்னால் தான்க்கா உங்களுக்கு இந்த நிலைமை, நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும் கதிரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.